இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டிருந்தார் என்றால் ராகுல் காந்தியா மட்டும்தான் இருக்கும். ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கிய போது ஜெயலலிதா சிறையில் இருந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனா இங்க தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகும் சிறைக்கே செல்லாமல் வெளியில் சுதந்திரமாக பிரஸ் மீட் நடத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இவருக்கு மட்டும் என்ன சலுகை? வீர சாவர்கருக்கு மட்டும் கழுத்திலும் விலங்கு போட்டிருந்தார். கைதிகள் தூக்கிலிடப்படுவதை வீர சாவர்கர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு 7ஆம் நம்பர் அறை ஒதுக்கப்பட்டது. மோடியின் கண்களில் பயம் தெரிகிறது. இவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, அந்த பயத்தை பயன்படுத்தி ஜெயிச்சு காட்டுங்களேன் பார்ப்போம். அண்ணாமலையிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அதை இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எப்படி நியாயப்படுத்தினார்கள், இதெல்லாம் பார்க்கணும். இது நியாயம் என்றால் ராகுல் காந்தியிடம் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதும் நியாயம். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி என தனது ட்விட்டர் முகப்பில் போட்டிருக்கிறாரே ராகுல் காந்தி. எனக்கு தெரிய ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக உண்மை பேசி இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மன்னிப்பு கேட்க நான் ஒன்றும் சாவர்கர் அல்ல என கூறியிருக்கிறாரே ராகுல். அதாவது பொதுவா ராகுல் காந்தி ரொம்ப நகைச்சுவையாக பேசுறதுல ஒரு வல்லுநர் ஆகிக்கொண்டே வருகிறார். ஏதோ மன்னிப்பு கேட்க இவர் சாவர்கர் இல்லையா? राहुल गांधी सोचता है मेरा नाम सावरकर नहीं है, मेरा नाम गांधी है. गांधी किसी से माफी नहीं मांगता. 2019ஆம் ஆண்டு இதே வீரசிங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கலையா? நிபந்தனையற்ற மன்னிப்பை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தவர் தானே ராகுல் காந்தி. அப்பவும் ஒரு பொய்ய சொல்லித்தானே மாட்டிக்கொண்டார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரஃபேல் சீராய்வு மனு தொடர்பாக ஒரு விசாரணையின் போது அவர்கள் சொல்லாத கருத்தை சொன்னதாக லக்னோல செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி கூறினார். மோடியை திருடன் என்று நீதிபதிகளே கூறிவிட்டார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை சொன்னார். அப்பதான் ராகுல் காந்திக்கு எதிராக மீனாட்சி லேகி வழக்கு தொடுத்தார். உச்ச நீதிமன்றத்திடமே மீனாட்சி லேகி கேள்வி கேட்டார். நீங்க ஏதோ சொல்லியிருக்கீங்க, ஆனா நீங்கள் சொன்னதுக்கு பொருள் மோடி ஒரு திருடன் அப்படின்னு ராகுல் காந்தி மொழிபெயர்த்து இருக்கிறார். நீங்க அந்த கண்ணோட்டத்துல அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் சொன்னீர்களா? ஏன்னா இது உச்ச நீதிமன்றம் பற்றியது அப்படிங்கிற உச்ச நீதிமன்றம் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று மீனாட்சி லேகி அவரை மனு போட்டார். அந்த மனு மீதான விசாரணையில கடைசியில நீதிபதிகள் ராகுல் காந்தி என்ன நினைத்து சொல்லுகிறாரோ அந்த கோணத்தில் நாங்கள் யோசிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எனவே ராகுல் காந்தி அப்பட்டமாக தவறாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொன்னதாக ஒரு தவறான தகவலை மக்களிடம் அவர் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார். எனவே ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதை சமர்ப்பிக்காமல் கபில் சிபல் இவங்கெல்லாம் வச்சுட்டு அபிஷேக் மனு சிங்வி இவர்களை எல்லாம் ஆர்கியூ பண்ண விட்டு 3 தடவை அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார். 3வது முறை நீதிபதிகள் ரொம்ப கடுமையான டோன்ல சொன்னாங்க, நீங்க நேர்ல ஆஜராகி உங்க அப்பாலஜி லெட்டரை எழுதி கொடுத்து நீங்க செல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆஜராகி தன்னுடைய நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி அதை கடிதமாக எழுதி உச்ச நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்தார். இது வரலாறு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த அளவுக்கு ஏதோ மன்னிப்பே தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய வீரசிங்கம் போல தன்னை காட்டிக்கொள்ளுகிற ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து ஏன் பிஜேபி தரப்புல ஒரு திட்டவட்டமான பதிலை முன்வைக்க தயங்குகிறார்கள்? ஏற்கனவே ஒரு ஃபேக்ட் இருக்கு, இவரெல்லாம் எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டவர் அப்படின்னு பொய் சொல்லி மன்னிப்பு கேட்டவர். இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டிருந்தார் என்றால் ராகுல் காந்தியா மட்டும்தான் இருக்கும். சோ மன்னிப்புக்கென்றே பிறந்தவர் ராகுல் காந்தி. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இதை கோட் பண்ணி பிஜேபி சைட்லயே முக்கியமான தலைவர்கள் பேசி இருக்க வேண்டாமா? இன்னைக்கு நாடு முழுக்க இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்க வேண்டாமா? திரும்ப நினைவூட்டல் செய்யப்பட்டிருக்க வேண்டாமா? ஒரு சாதாரண கோலாஹலாஸ் டிவியில உட்காந்துட்டு நான் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஏன் பிஜேபி தலைவர்களுக்கு இதெல்லாம் நினைவுக்கே வரமாட்டேங்கிறது? சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் பிஜேபி மௌனம் காக்கிறது. ஆக்சுவலா இந்த மௌனம் தான் ஏதோ பிஜேபியின் குற்றம் போல பார்க்கப்படுகிறது. அதனால ராகுல் காந்தியை போல பொய் சொல்லுகிறவர்கள் வாதமெல்லாம் உண்மை போல அம்பலம் ஏறி விடுகிறது. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. இவ்வளவு தூரம் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதித்திருக்கவே கூடாது. அவர் என்ன தன்னை ஒரு பெரிய வீரசிங்கம் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்.
அவர் வேண்டுமென்று ஏதோ மோடி சிறையில் அடைத்தது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். ஒரு நீதிமன்றம் அவரை சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டு இருக்கிறது. இது அரசு துறையினுடைய முடிவும் அல்ல, மோடியின் முடிவும் அல்ல, நீதித்துறையின் முடிவு. இன்னொன்னு, அந்த உத்தரவு தான் போடப்பட்டிருக்கு, தீர்ப்பு தான் வந்திருக்கே ஒழிய அவர் ஒன்னும் இப்ப ஜெயிலுக்கு எல்லாம் போயிடல. ஏன்னா தண்டனையை 1 மாசம் நிறுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால 30 நாட்கள் அவர் வெளியில உட்கார்ந்து இருக்க போகிறார். சோ தகுதி இழப்போ சிறை தண்டனை விதித்து ஒரு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகும் அவரால் டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அவர் எவ்வளவு சர்வ சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வையில அந்த நீதிபதி அவர்கள், அதாவது HH வர்மா அவர்கள் 1 மாதம் இவருக்கு அவகாசம் தந்தார் பாருங்க, அதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே தரணும். அது என்ன இவருக்கு மட்டும் சலுகை? எதற்காக தர வேண்டும்? இன்னைக்கு வரைக்கும், அதாவதுங்க, ஒரு நேரு ஃபேமிலினாலே அது ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல, தெய்வீக பிறவிகள் போல, அவர்கள் சட்டத்துக்கே அப்பாற்பட்டவர்கள் போல, அந்த விதமான ஒரு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கலாம். அந்த மைண்ட் செட் நீதிபதிகள் வரைக்குமே இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ராகுல் காந்திக்கு எதற்காக 30 நாள் அவகாசம் தரணும்? இதே போல அவகாசம் லாலுவுக்கு கொடுக்கப்பட்டதா, ஆசம் கானுக்கு கொடுக்கப்பட்டதா, அப்துல்லா ஆசம் கானுக்கு கொடுக்கப்பட்டதா, ஏன் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டதா? சரி, ஜெயலலிதாவுக்கு எதிராக மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பை சொல்லுகிறார், சொல்லி முடிச்சதுமே ஜெயிலுக்கு போயாச்சு. ஜெயலலிதா சிறையில் இருந்து கொண்டுதான் தன்னுடைய ஜாமீனுக்கான சட்ட வேலைகளை பார்த்து வந்தார். பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த கர்நாடக ஹைகோர்ட் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கிய போது ஜெயலலிதா சிறையில் இருந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனா இங்க தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகும் சிறைக்கே செல்லாமல் வெளியில் சுதந்திரமாக பிரஸ் மீட் நடத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இவருக்கு மட்டும் என்ன சலுகை? இது எந்த விதத்தில் நியாயமானது எனக்கு புரியல. அதனால இந்த தீர்ப்புல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தீர்ப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணியாச்சு, பொது வெளியில வந்தாச்சுன்னா அது விமர்சனத்துக்கு உரியது. அதை கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நாம் விமர்சிக்க முடியும். நீதிபதியை விமர்சித்தா தான் தப்பு. இன்னொன்னு, இப்ப ஜெயலலிதாவை சிறையில வச்சாங்க, அந்த தீர்ப்பு வந்தப்போ யாரும் அன்றைய பிரதமரையோ மற்ற யாரும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்ப வேண்டும், போயஸ் கார்டனுக்கு திரும்ப வேண்டும் என்று கோயில் கோயிலாக வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் ராகுல் மீது விதிக்கப்பட்டிருக்க தண்டனை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ராகுல் காந்திக்காக வேண்டுவதற்கு யாருமே கிடையாது இந்த தேசத்தில். எங்கேயாவது நம்ம செய்தி பிடிச்சோமா, இப்படி ராகுலுக்கு இப்படி ஒரு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கோயில் கோயிலா போய் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, திரும்ப ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க அவருக்காக பிரார்த்தனை செய்தது. ஒவ்வொரு பிரிவு மக்களும் அவங்க வழிபாட்டு தலத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்தார்கள். ஏதாவது பார்க்கிறோம். ஆனா ஜெயலலிதா காலத்துல நம்ம கண்ணால பார்க்கிறோம். இதுல அவர் என்னவோ பெரிய தன்னை வீரசிங்கம் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏற்கனவே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒருவர் நான் மன்னிப்பு கேட்க வீர சாவர்கர் இல்லை. சாவர்கரை பற்றியெல்லாம் ராகுல் காந்தி பேசலாமா? அதுக்கெல்லாம் என்ன தகுதி? சாவர்கர் எப்படிப்பட்ட போராளி? இதான் இந்தியாவுல இதெல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லணும். போறவங்க வர்றவங்களும் ஒரு மாபெரும் போராளி, ஒரு மாபெரும் தியாகி, நோக்கம் போல பேசிட்டு போவாங்க. என்ன தெரியும் இவர்களுக்கு? வீர சாவர்கர் அவரை அந்தமான் சிறைச்சாலையில் இருந்தப்போ 7ஆம் நம்பர் செல்லுல அடைக்கப்பட்டிருக்கும். அந்த 7ஆம் நம்பர் செல்லுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, அந்த 7ஆம் நம்பர் செல்லுக்கு பேர் எதிர்த்தாப்புலதான் தூக்கு மேடை. அவ்வப்போது அந்த தூக்கு மேடையில கைதிகள் தூக்கிலிடப்படுவதை வீர சாவர்கர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு 7ஆம் நம்பர் அறை ஒதுக்கப்பட்டது. அவரை மனதளவில் அவருக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும், அவரை ஒரு மனநோயாளி போல ஆக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு 14 ஆண்டுகள் அந்த 7ஆம் நம்பர் அறையை பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கி. ஆனால் சாவர்கர் ஒவ்வொரு முறை ஒரு கைதை தூக்கிலிடுகிற போது, அதை பார்க்கிற போதெல்லாம் அவர் தூக்கிலிடப்பட்டதும் பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷமிடுவார். அப்போ அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஜெயில உடனே சிறைக்குள்ள காட்டுமிராண்டித்தனமாக வீர சாவர்கர் எவ்வளவு துன்புறுத்தணுமோ எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சிருக்கோம். எல்லா கைதிக்கும் கையிலையும் காலையும் விலங்கு போட்டிருந்தாங்கன்னா, இந்த கை கால் தவிர மூன்றாவதாக வீர சாவர்கருக்கு மட்டும் கழுத்திலும் விலங்கு போட்டிருந்தார்கள். விலங்கு பூட்டப்பட்டு இருந்தது. ஒரு 2 கால் உள்ள விலங்கு போல வீர சாவர்கரை அவர்கள் நடத்தினார்கள்.
அப்படியெல்லாம் இந்த தேசத்துக்காக தியாகம் செய்த ஒரு மகான். ஏன் இவர் ராகுல் காந்தியினுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் வீர சாவர்கர் தொடர்பாக தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 1980 மே 20 அப்போ வீர சாவர்கருடைய நூற்றாண்டு, பிறந்த நாள் நூற்றாண்டு நடக்கிறது. அதை ஒட்டி அந்த விழா குழுவினருக்கு அவர் எழுதியிருந்த கடிதம், அப்ப அவர் பிரைம் மினிஸ்டர், எழுதியிருந்த கடிதத்துல அவர் சொல்லியிருப்பார் வீர சாவர்கர் பற்றி, ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா, பாரதத்தின் மதிப்பு வாய்ந்த மைந்தன் என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருந்தார். சோ அவங்க பாட்டியே என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகி, மாபெரும் தலைவர் அப்படிங்கிறது. 1966 வீர சாவர்கர் மறைந்த போது இந்திரா காந்தி அவர்கள் விடுத்த செய்தியை ராகுல் காந்தி படித்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் லட்சோப லட்சம் மக்களை உத்வேகம் செய்த, அவர்களுக்கு உத்வேகத்தை தந்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் என்று வீர சாவர்கரை இந்திரா காந்தி புகழ்ந்துரைத்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் ராகுல் காந்தி வரலாற்றிலிருந்து எந்த படிப்பையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, அவர் வரலாற்றை ஒழுங்காக படிக்கவில்லை என்றாலும் கூட, அவருடைய தாத்தா, பாட்டி இவர்கள் எழுதி இருக்கக்கூடிய கடிதங்கள், இவர்கள் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதையாவது அவர் படிக்க வேண்டும். வீர சாவர்கர் ஒரு ரொம்ப சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் வாழ்ந்திருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நிச்சயமா அங்க போனால் கைதாவும் தெரிஞ்ச நிலையில லண்டனுக்கு போனவர் வீர சாவர்கர். வீர சாவர்கர் பற்றியெல்லாம் பேசுவதற்கு ராகுலுக்கு என்ன தகுதி உண்டு? அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அன்றைக்கு, அதாவது இப்படி கடிதம் எழுதி கொடுத்த தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி எழுத்தாளர் விக்ரம் சம்பத் ட்விட்டர்லயே பதிவிட்டு இருக்கிறார். நான் கூட ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். ஏன்னா வீர சாவர்கர் பற்றி யாருக்குமே புரியாமல் நிறைய நோக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. அதை புரிய வைப்பதற்காக சாவர்கரை பற்றி மட்டும் தனியாக ஒரு காணொளி வெளியிட வேண்டும் என்று நான் விருப்பம் கொண்டு இருக்கிறேன். மிக விரைவில் அதில் செய்வேன். அதுல சாவர்கர் பற்றி என்னென்ன கான்ட்ராவர்சிஸ் முன்வைக்கப்படுகிறதோ அத்தனைக்குமான பதில் இருக்கும். அன்றைக்கு இந்த விதமாக கடிதம் கொடுப்பது அப்படிங்கறத ஒரு உத்தியாக சுதந்திர போராட்டத்துக்கு அரும்பாடுபட்ட தலைவர்கள் கருதி இருந்தார். என்ன அப்படின்னா, நீங்க சிறையிலேயே கிடக்குங்க 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னா, 25 வருஷம் அந்த அந்த கால் நூற்றாண்டு காலத்துக்கு உங்களுக்கும் இந்த சமூகத்துக்குமான தொடர்பு அருந்துவிடும். உங்களால இந்த தேசத்துக்கு எந்த பங்களிப்பும் செய்ய முடியாமல் போய்விடும். அப்போ இந்த சுதந்திர போராட்டம் தொய்வடைந்து விடும். நீங்க சொசைட்டிக்குள்ள இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியும். அப்போ இந்த சொசைட்டிக்குள்ள திரும்பவும் வருவதற்கு, நாட்டுக்கு எதையும் செய்வதற்கு இது போன்ற கடிதம் எழுதி தருவது என்பதை ஒரு உத்தியாக கையாண்டார்கள். அதனால இன்னொன்னு, அந்த கடிதத்துக்கு பேரு இவங்க மன்னிப்பு கடிதம்னு சொல்றாங்க, அப்பாலஜி லெட்டர். அது கிடையாது. ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதி தந்தாரே, அதுதான் மன்னிப்பு கடிதம். வீர சாவர்கர் எழுதி தந்தது வேறு விதமான கடிதம். அதுக்கு மன்னிப்பு கடிதங்கிற அந்த தலைப்பே கிடையாது. நான் அது பற்றி ஒரு தனி காணொளி விரைவில் வெளியிடுவேன். அதனால வீர சாவர்கர் பற்றி பேசுவதற்கு ராகுலுக்கு எந்த தகுதியும் கிடையாது. போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் சாவர்கர் பற்றி பேச முடியாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது. சாவர்கரை இழிவுபடுத்தி அவர் பேசியது மகாராஷ்டிரத்தில் ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது. ஏன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி, அவங்க இந்துத்துவாவையும் சாவர்கரையும் நம்பக்கூடியவர்கள். அதே நேரத்தில் மராட்டியவாதம், ஒரு மராட்டி பிரைட் அப்படிங்கிறதையும் தங்களுடைய கோட்பாடுகளில் ஒன்றாக வைத்திருக்கிறார். அதனால ராகுல் காந்தி இவ்வாறு பேசினால உத்தவ் தாக்கரேக்கு உடன்பாடு இல்லை. அவர் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறார், ராகுல் காந்தி இவ்வாறு பேசி இருக்க கூடாது, பிஜேபியை எதிர்த்து அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்று நாமெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ராகுல் காந்தி பொறுப்பற்ற முறையில வீர சாவர்கர் பற்றி இவ்விதமாக பேசி இருப்பது வருந்தத்தக்கது, கண்டனத்துக்குரியது என்று உத்தவ் தாக்கரே ராகுல் காந்திக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறார், கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அதனால இன்னைக்கு அது அவங்க கூட்டணிக்குள்ளேயே சில அதிர்வுகளை உருவாக்கி இருக்கிறது.
அதே நேரத்துல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையினர் இதை சுட்டிக்காட்டி வீர சாவர்கர் பற்றியே இவ்வளவு இழிவாக பேசுகிற கட்சியோடு வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக உத்தவ் தாக்கரே ஏன் அலையன்ஸ் வைத்திருக்கிறார் என்று கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இது கூட்டணிக்குள்ளே ஒரு பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. கர்நாடக தேர்தலில் ஆதாயம் அடையவே ராகுல் விஷயத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் மௌனம் காக்கிறார்கள் என்கிறாரே ரவிசங்கர் பிரசாத். ரவிசங்கர் பிரசாத் கூறியது உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு. என்னன்னா இப்போ ரீசெண்டா கர்நாடகால வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய ட்ரெண்ட் எல்லாம் என்ன காட்டுகிறது என்றால் காங்கிரசினுடைய கை குறைந்து இருக்கிறது, பிஜேபிக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜோவர் இருக்கிறது என்பதை சுட்டுவதாக உள்ளன. இந்த சூழ்நிலையில ராகுலுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை, அந்த நீதிமன்ற தீர்ப்பு, இதை வைத்துக் கொண்டு ஒரு அனுதாப அலையை உருவாக்க முடியுமா என்று காங்கிரஸ் பார்க்கிறது. இப்ப இது பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். அதாவது ராகுல் மீதான நடவடிக்கையால் அனுதாபலி ஏற்படுமா அப்படின்னு இந்த காணொலியில விவாதிச்சிருந்தேன். அதுல நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன், சுட்டி காட்டியிருந்தேன். என்னன்னா, கர்நாடகத்தில் மட்டும் ஒரு சின்ன எட்ஜோவர் காங்கிரசுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப கர்நாடகால எப்படி மே மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடியும். அதனால இப்ப உடனடியா ஜாமீன் கோரவோ இல்லாட்டி இந்த கொடுக்கப்பட்டிருக்க அந்த தண்டனைக்கு ஸ்டே வாங்கவோ எந்த முயற்சியும் காங்கிரஸ் வழக்கறிஞர் மேற்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு 30 நாள் டைம் இருக்கு. ஸோ 30வது நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா அந்த 29 நாட்கள் இருக்குல்ல, இந்த 29 நாட்கள் இதை வைத்தே இதுல கர்நாடகால பஜனை செய்வது. நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை மோடி கொடுத்த தண்டனை போலவும் மத்திய அரசே எடுத்த நடவடிக்கை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, அதை சித்தரிப்பது. அதாவது எப்படி ஒரு பச்சை பொய்யை நீங்க அரசியல் ரீதியான பிரச்சாரமாக முன்னெடுக்கலாம் என்பதற்கு இப்போது காங்கிரஸ்காரர்கள் செய்து வருவது ஒரு சரியான உதாரணம். நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தாச்சு, ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கிவிட்டது என்றால் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு சட்டபூர்வமான வழிகள் தவிர வேறு வழியே கிடையாது. அதுல ஒரே பாதை தான் உண்டு. கொடுத்திருக்கிற தீர்ப்பை நீங்க எதிர்கொள்ளணும்னா அதற்கு கூடுதலான இன்னொரு நீதிமன்றத்துக்கு போயாகணும். அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பே கிடையாது, வழியும் கிடையாது. ஆனா அதை அப்படியே ஆற போட்டுட்டு இவங்க அதை வச்சு ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பது, அதை வைத்துக் கொண்டே மோடியின் மீதான வெறுப்பை அதிகரிப்பது, மோடியே தீர்ப்பு தந்தது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கும், இது மத்திய அரசின் துறை சார்ந்த நடவடிக்கை போல கொண்டு வருவது, அதே போல ராகுல் காந்தியை கண்டு மோடி பயந்தது போல ஏதோ சொல்லிக்கொண்டே இருப்பது, எல்லாமே அரசியலுக்காக. இது டோட்டலா நமக்கு சொல்லுகிற ஒரு அடிப்படையான தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ்க்கு எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலா இப்படி ஒரு தீர்ப்பும் வராமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் கதிகலங்கி போயிருக்கும். உள்ளூர இந்த தீர்ப்பு வந்ததால் காங்கிரசுக்கு மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ ராகுல் காந்தி நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மேல்முறையீட்டுல அந்த மேல்முறையீட்டுக்கான அந்த நீதிமன்றம் தன்னுடைய கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் உள்ளூர ஆசைப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க சிறைக்கு போவது உறுதி செய்யப்பட்டு விட்டால் 2 வருஷம் நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டாம். அதுக்கடுத்து 6 வருஷம் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் 6 வருஷம் போட்டியிட வேண்டாம். சோ 8 வருஷம் தேர்தலையே பார்க்க வேண்டாம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அவர் எப்போதுமே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார். இங்க எல்லாரும் காங்கிரஸ்காரங்க அரசியலுக்காக தலையை பிச்சுட்டு இருக்கிறப்போ அவரை காட்மாண்டுல இரவு நேர உல்லாச விடுதியில ஒரு சீன பெண் தோழியோடு அவரை அமர்ந்து காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். அதுக்கான வீடியோ எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே நம்ம சொல்ல எல்லாமே ஆதாரம், எதுவுமே நம்ம தவறா ஒருத்தரை அக்யூஸே பண்றது இல்லை. நான் இப்ப ஒண்ணு சொல்றேன்னா அதற்கான காட்சி அது கூடவே வரும், யாருமே மறுக்க முடியாது. சோ இப்படி ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடிஞ்சது இல்ல. அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போனப்போ கூட
எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடந்ததோ அந்த மாநிலங்களை விட்டுட்டு தானே பாரத் ஜோடோ யாத்திரையை நடத்தினார். ஸோ அதனால இப்போ தேர்தலுக்காக போறது, பிரச்சாரம் பண்றது, அதுக்காக டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றது, கடைசியில் அந்த தேர்தலில் வழக்கம் போல எல்லா தேர்தலும் பெரும்பாலான தோல்வி காண்பது, அப்புறம் தோல்வி கண்டதற்கு பிறகு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து தோல்வி அப்படிங்கிற முறையில அவர் தலையில எல்லாமே விழுவது, அதன் மூலம் ராகுல் காந்தியினுடைய ஒரு கேலிபரை எல்லாருமே கொஸ்டின் பண்றது, இல்லாட்டி சிலர் கேலி செய்வது, இப்ப இத்தனை இல்லாமல் போகுது இல்ல. 8 ஆண்டுகள் அவர் நிம்மதியா இருக்க முடியும். அதனால 8 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடுத்து விடக்கூடாது என்பதில் ராகுல் காந்தி ரொம்ப அக்கறையுடன் இருப்பார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி என தனது ட்விட்டர் முகப்பில் போட்டிருக்கிறாரே ராகுல் காந்தி. எனக்கு தெரிய ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக உண்மை பேசி இருக்கிறார். நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்து இருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8 உட்பிரிவு 3 படி அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அதாவது எப்ப தீர்ப்பு வந்த உடனேயே அவர் தகுதி நீக்கம் ஆகிவிடுவார். அப்பவே தகுதி இழந்தாச்சு. அதனால இன்னமும் நான் எம்பின்னு அவர் ஜபர்தஸ்தா சொல்லிட்டு இருந்தா தான் தப்பு. எம்பி இல்லை அப்படிங்கறது சொல்லி இருக்கிறார். இது வரவேற்புக்குரியது. இதை கூட அவர் அரசியலுக்காகத்தான் போட்டிருப்பார். இதன் மூலமா ஏதோ இந்த உலகத்துக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு மாபெரும் உண்மையை சொல்ற மாதிரி, ஏதோ மோடியுடைய அராஜகத்தை அவரை அந்த இதன் மூலமாக காட்டுவது போலவும் நினைத்து கொண்டு போட்டிருப்பார். அவர் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். ஆனா இந்திய மக்கள் அவர் வழியில் சிந்திக்க தயாராக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தன்னையும் அறியாமல் எது உண்மையோ அதை சொல்லி இருக்கிறார். அவர் உண்மையை சொன்ன முதல் தருணம் இதுவாகத்தான் இருக்கும். உண்மையை சொன்னமைக்காக ராகுல் காந்திக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் பாஜகவினரா என பத்திரிகையாளரிடம் கோபப்படுகிறாரே ராகுல். எதுக்காக இந்த கோபம்? கேள்வி கேட்கிறாங்க, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. तीसरा आपका अटेम्प्ट यहां से आया. आप इतनी डायरेक्टली बीजेपी के लिए क्यों काम कर रहे हो? तो प्लीज if you want to work for the BJP, then bring a BJP flag symbol here and put it on your chest. Then I'll answer you the same way I answer them. Don't pretend to be a pressman. பத்திரிகையாளருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கக்கூடாதா? தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அண்ணாமலையிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அதை இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எப்படி நியாயப்படுத்தினார்கள், இதெல்லாம் பார்க்கணும். இது நியாயம் என்றால் ராகுல் காந்தியிடம் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதும் நியாயம். இங்க அண்ணாமலையிட்ட இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள், எப்படி பேசினாங்க, கேள்வி கேட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்து இருக்கிறோம். அவருடைய அறைக்குள்ளேயே புகுந்து கையை நீட்டி பேசி அது எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒரு ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், கேள்வி கேட்பதற்கான உரிமை, இப்படித்தான் நியாயப்படுத்தினாங்க. அப்படின்னா அதே நியாயத்தின் கீழ் தான் அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் ராகுல் காந்தியிடமும் கேட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும். இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரசினுடைய மற்றும் ராகுல் காந்தியுடைய வெற்றி பரப்பு குறைந்து கொண்டே வருது, அப்படியே சுருங்கி கொண்டே வருது. கண்ணுக்கு முன்னால இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 2014 மோடி முதன்முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். அந்த தேர்தலில் யூபியில 2 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறது. ஒன்னு சோனியா காந்தி ரேபரேலியில, இன்னொன்னு அமேத்தியில ராகுல் காந்தி. அதுக்கு அடுத்த தேர்தல் 2019, அந்த 2ல 1ல மட்டும் வெற்றி. ரேபரேலில சோனியா, அமேத்தியில ராகுல் தோல்வி. இப்ப அடுத்தாப்புல 2024 தேர்தல், இந்த 2லயும் இவர்கள் தோற்பது உறுதி. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால இந்த 20 ஜெயித்ததற்கு காரணம் இந்த 2 தொகுதியில மட்டும் சமாஜ்வாதி கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தாது. இந்த 2 தொகுதிக்கு மட்டும் தனி உடன்பாடு இருந்தது. இந்த 2 தொகுதியில மட்டும் சமாஜ்வாதி கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் காங்கிரசுக்கு வாக்களிப்பார்கள். அந்த காரணத்தினால இந்த 2 பேரும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக அகிலேஷ் யாதவ் பிரசிட்ட பேசுறப்போ, நாங்க காங்கிரஸ்டையும் சரி பிஜேபியும் சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொன்னப்போ இந்த முறை அமேத்தி, ரேபரேலி இந்த 2 தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தும்.
அப்படி நிறுத்த வேண்டும் என்று என் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் கூறியிருந்தார். சமாஜ்வாதி கட்சி இந்த 2 தொழிலும் போட்டியிடுகிறது என்றால் நிச்சயமா ராகுலுக்கும் சோனியாவுக்கும் தோல்வி உறுதி. அதனால்தான் நான் இதற்கு முன்னால் வெளியிட்ட காணொலியில் தெளிவா சொல்லி இருந்தேன், இந்த முறை சோனியாவே யூபிக்கு வெளியில தான் ஏதாவது இடம் தேடும் போட்டியிடுவதாக இருந்தார். அப்படிங்கிறப்போ முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் 0 இருக்கும், வேணா எழுதி வச்சுக்க. அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் டிஜெக்ஷன்லையும் ராகுல் காந்தி இருக்கிறார், விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எல்லாமே அவர் கையை விட்டு கைமீறி போய்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல நேருவின் குடும்பத்து மேல யாரும் கை வைக்க முடியாது. அது ஏதோ தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த ஒரு குடும்பம் போல, சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட குடும்பம் போல பார்க்கப்பட்டது. யாரு என்ன பேச முடியாது. இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. யாரோ ஒரு மோடிங்கிற சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பூர்வேஷ் மோடின்னு ஒருத்தர், அவர் மாட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால வழக்கு போடுறாரு. அதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஒரு தீர்ப்பளிக்கிறது. சரி, இந்த தீர்ப்புல இருந்து ஒருவேளை அவர் ஸ்டே வாங்குற, என்ன தப்பிச்சாலும் சரி. இன்னொன்னு இருக்கு, நேஷனல் ஹெரால்டு கேஸ். அது ஒரு பெரிய பூதம், அதுவும் கிரிமினல் அஃபென்ஸ் தான். அதை போட்டவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. ஏன்னா சுவாமி ஒரு வழக்கு போட்டார்னா அந்த முடிச்ச யாருமே அவுக்க முடியாது. கரெக்டா யாருக்கு எதிராக போட்டாங்களோ அவங்க தலையில முடிக்கும். இந்த ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கோம். ஜெயலலிதாவுக்கு எதிராக 14 வழக்குகள் இருந்தன. 13 வழக்குல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் வெளியில வர முடியாத வழக்கு எதுவாக இருந்ததுன்னா சுவாமி போட்ட வழக்கு தான். கடைசியில் அதுதான் மாட்டினாங்க. பட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது ஜெயலலிதா மறைந்து விட்டார். அவர் இறக்குற போது நிரபராதி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் இறந்தாங்க. பட் இறந்தவர்களை பற்றி நம்ம விமர்சிக்க கூடாது. சோ சுவாமி போட்ட வழக்குன்னா அதனுடைய தனித்துவமே என்னன்னா, அவர் போட்ட முடிச்சா அவுக்கவே முடியாதுங்கிறதா. அதனால இந்த வழக்கிலிருந்து தப்பித்தாலும் ராகுல் காந்திக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ்னு ஒண்ணு இருக்கு. சோ அடுத்தடுத்து அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல சோனியாவும் சேர்ந்து மாட்டி இருக்கிறார். இன்னைக்கு நேரு குடும்பத்துல வழக்கு கேஸ்ன்னு மாட்டாமல் இருக்கிற பிரியங்கா காந்தி மட்டும்தான். ராபர்ட் வத்ரா அவர் மேல் நிறைய வழக்கு இருக்கு. ஹரியானால நில மோசடி கேஸ் நிறைய இருக்கு. இப்படி அடுத்தடுத்து அந்த நேரு குடும்பமே இன்னைக்கு மாட்டிக்கொண்டு, சிக்கலில் மாட்டிக்கொண்டு, ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர தெரியாமல் இருக்கிறது. கடந்த காலத்துல இந்த குடும்பத்துக்கு உதவி செய்த சட்ட வல்லுநர்களும் இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி நிற்க தொடங்கி விட்டார்கள். நல்ல உதாரணம் கபில் சிபல். கபில் சிபல் ரொம்ப வெறுத்து போய் கடைசியில் அத்தனை காலம் கஷ்டப்பட்டு இந்த காங்கிரஸ்க்காக உழைத்தோ இன்னைக்கு வெளியே வந்து விட்டார். இன்னைக்கு அவர் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசியிருப்பது எல்லாம் ராகுல் காந்தியுடைய விரக்தியை காட்டுகிறது, ஏமாற்றத்தை காட்டுகிறது. பாவம், நான் இங்க பாக்குறேன் ராகுல் காந்திக்கு உண்டான இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டவங்க போராட்டம் நடத்துறாங்க. மொத்தம் எண்ணி பார்த்தே சிங்கிள் டிஜிட்ல வந்தது. நம்பரை சொன்னா சங்கடமா இருக்கும், அதனால சொல்லல. சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அவர்களை காட்டிலும் மிக அதிகமாக இந்த பாதுகாப்புக்கு வந்த போலீசார் தான் இருக்கின்றனர். சோ அந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரியதாக காங்கிரஸ் ஆகி இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய தலைமைத்துவத்திலே, அவருடைய லீடர்ஷிப்லயே அப்படிலாம் வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு ஏமாற்றம். இந்த மாதிரி தனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, மொத்த நாடே கொந்தளித்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு எங்க கொந்தளிக்கும்? தேசம் காங்கிரஸையும் நேரு குடும்பத்தையும் இவர்களையும் மறந்து வெகு நாள் ஆயிற்று. இன்னமும் ராகுல் காந்தி யதார்த்தத்தை உணரவில்லை. அவர் அவருக்கென்றே வரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான கனவு உலகத்தில் இன்னமும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கனவு உலகத்தை விட்டு வெளியே வர ராகுலுக்கு தொடர்ந்து தயக்கம் இருக்கிறது. அதானியை பற்றி பேசினால் மோடியின் கண்களில் பயம் தெரிகிறது. அதனால் தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டேன் என்கிறாரே ராகுல் காந்தி. அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு மோடி காரணம்ங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணுகிறார். ஏதோ மோடி சொல்லி அங்க இருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு எழுதின மாதிரி. அதற்கு பின்னால், அதாவது ராகுலுக்கு எதிரான சட்டபூர்வமான விஷயம் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் மோடி இருப்பது போல
ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, அதுதான் அவருடைய நோக்கம். I've been disqualified because the Prime Minister is scared of my next speech. He's scared of the next speech that is going to come on Adani, right? I've seen it in his eyes. So he's terrified of the next speech that is going to come, and they don't want that speech to be in Parliament. மோடியுடைய கண்கள்ல பயமா? எங்க பயம்னா மோடிக்கு என்னன்னா தெரியுமாங்க? மோடி எத்தனை சட்ட சிக்கலை சந்தித்தார். இவரை போல புலம்பிக்கிட்டா இருந்தார். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அமலாக்கத்துறை ராகுல் காந்தியை விசாரிக்க வர சொல்லுகிறது. இவர் தனியா போக வேண்டியதான? இவர் தனக்கு பின்னால் எம்பிக்கள் அத்தனை பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு அவர்கள் எதுக்கு அமலாக்கத்துறைக்கு? பாவம், விசாரணை ராகுல்கிட்ட தான். ராகுல் தானே போகணும். அதே நேரத்துல மோடிட்ட இந்த போஸ்ட் கோத்ரா ரைட்ஸ், அதாவது இந்த கோத்ராவுக்கு பிந்தைய வன்முறை குஜராத்ல நடந்தது இல்லையா, அது பற்றி விசாரிக்கிறது அப்ப இருந்த உச்ச நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அப்படின்னு ஒன்னா நியமிச்சாங்க, சிறப்பு விசாரணை குழு. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் குஜராத்துக்கே நேரில் வந்து ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் விசாரணை நடத்தியது. ராகவன் அவர்கள் தான் அதனுடைய சீஃபாக இருந்தார் பல நாட்கள். ஒரு முதல்வர் என்கிற, அப்போ வந்து முதல்வராக இருக்கிறார் மோடி. அவரை நேர்ல அந்த வருவாரு எஸ்ஐடிக்கு வந்து அவர் ஆஜராவார். அவருக்கு பின்னால பெரிய பட்டாளத்துல அவர் இழுத்து கொண்டே வரல. ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அத்தனை மணி நேரம் அவர் நின்று கொண்டே கேட்ட கேள்விகளுக்கு நீதிபதிகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொன்னார். ஒரு தடவை ராகவன் வந்து நீங்க வேணா சேர் வேணா போட சொல்ற, நீங்க வேணா அமர்ந்து கொண்டு கூட பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோடி சொன்னா இல்ல பரவாயில்ல, நான் நின்றுட்டு தான் சொல்லணும், இந்த இடத்துல நான் அப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். முழுக்க முழுக்க நின்று கொண்டே பதில். அது எத்தனை பல நாட்கள்ங்க, அத்தனையும் அவரை வந்து ஃபேஸ் பண்ணாரு. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்த அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. எவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டார். கடைசியில் என்னாச்சு, அந்த எஸ்ஐடி வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியது. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா, மோடி எந்த தவறும் செய்யவில்லை, அங்கு நடந்த வன்முறை தன்னெழுச்சியாக தானாக நடந்த வன்முறை. உண்மையில் முதல்வர் என்கிற முறையில் மோடி அந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கே பெரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். இவங்க என்ன சொன்னா, அந்த வன்முறைக்கு காரணமே மோடி அப்படின்னு இவங்க கதை கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு மோடி வந்து அந்த வன்முறையுடைய வீச்சை குறைப்பதற்கு அரும்பாடுபட்டார். ஆக்சுவலா அவர் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல, இதை காட்டிலும் இன்னும் நிலைமை மோசமாயிருக்கும் என்று கூறியது. கடைசியில பாத்தீங்கன்னா மோடி மேல இன்றைக்கு ஒரு சிறிய வழக்கு கூட கிடையாது. எல்லா வழக்குல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு வந்து கிளீன் சீட் கொடுத்தாங்க. அதே போல இவர் உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருந்த போது அமித்ஷா சிறையில் அடைக்கப்பட்டார். அதுல இருந்து உடனே அமித்ஷா வந்து புலம்பிக்கிட்டு இருக்கல, இவரை மாதிரி பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கல, அதை ஃபேஸ் பண்ணார். சட்டம் தனக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் அவர் பயன்படுத்தினார், சட்ட ரீதியாக எதிர்கொண்டார். கடைசியில இன்னைக்கு சிதம்பரம் கடந்த காலத்தில் இருந்த இடத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயங்களை சட்டபூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும். அவருக்கு உதவி செய்ய அபிஷேக் மனு சிங்வி போன்ற பல சட்ட வல்லுநர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களது உதவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இதுலயும் ஒரு அரசியல் செய்வது, பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பது, பொய் பொய் பொய், அந்த பொய்யை மறைக்க ஒரு பொய், அப்புறம் உண்மையை போல சில பொய்கள், இப்படி மாறி மாறி பொய் பேசிக்கொண்டே இருப்பதால் எதுவும் ஆகிவிடாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வந்து இன்றைய சூழ்நிலையில மக்கள் வந்து அரசியல்வாதிகளை காட்டிலும் விஷயம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக்சுவலா ராகுல் காந்திக்கு இருக்கிற பிரச்சனை இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா ரொம்ப விவரமா இருக்காங்க. ராகுல் காந்தி எது சொன்னாலும் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். அப்புறம் என்னதான் பண்றது பாவம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ராகுல் காந்திக்கு சில பிரேசஸ், சில வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சைக்காலஜி அப்படின்னு நினைக்கிறேன்.
அதனால அந்த வார்த்தைகளையும் அந்த பிரேசஸ் அந்த காயினேஜ் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார். இப்போ மோடி திருடன் சொன்னா ஏதோ ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல மோடி திருடன்கிற அந்த காயினேஜ் வரும். அதாவது இந்த நாட்டுல திருடரா இருக்கிற எல்லாருக்குமே எல்லோருடைய பேருக்கு பின்னாலேயும் மோடிங்கிற பெயர் வருகிறது அப்படின்னு சொல்லித்தான் மாட்டிக்கொண்டார். இதற்கு முன்னால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் இல்லையா, அதுவும் மோடியை திருடன் என்று உச்ச நீதிமன்றமே கூறிவிட்டது அப்படின்னு சொன்னதுனால மாட்டிக்கிட்டது. சோ மோடியை பற்றி அவரை திருடன் என்றெல்லாம் ராகுல் காந்தி சொல்லுகிறப்போ ஒவ்வொரு முறையும் அவர் மாட்டிக்கொள்ளுகிறார். அது உச்ச நீதிமன்றத்தில் மாட்டியிருக்கா, இன்னைக்கு ஒரு கீழமை நீதிமன்றத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அதே போலத்தான் இந்த கண்ணுங்கிற விஷயம். ராகுல் காந்திக்கு கண்ணோட கண் பார்ப்பது அப்படிங்கிறதுலாம் அடிக்கடி தோணும் போல இருக்கு. அவர் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பேசுறப்போ ஒரு தடவை மோடியின் கண்களை பார்த்து பேசுவதில்லை, என் கண்களை பார்க்க அஞ்சுகிறார் அப்படின்னு சொல்லி என் கண்களை பார்த்து பேசுங்க, கண்களை பார்த்து என்னமோ அதை சொல்லிட்டே இருந்தாரு. எதுக்கு அவர் கண்ணெல்லாம் பார்க்கணும்? மோடிக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? ராகுல் காந்தி ஒவ்வொரு தடவை கண்ணை அப்படி உத்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணுமா? இது என்னங்க தேவை? என் கண்ணை பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசணும் சொல்லி இப்போவும் அதே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மோடியின் கண்களில் பயம் தெரிகிறது. இவர் கண்டுபிடிச்சிட்டாரா? சரி, அந்த பயத்தை பயன்படுத்தி ஜெயிச்சு காட்டுங்களேன் பார்ப்போம். அட்லீஸ்ட் வருகிற 2024 தேர்தலில் அதிகாரபூர்வ எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையாவது காங்கிரஸ் அடைகிறதா என்று பார்ப்போம். அதிகபட்சம் 35 சீட்டு காங்கிரஸ் கிடைத்தா அது பெரிய அதிசயமாக இருக்கும். ராகுல் காந்தி யதார்த்தத்தை உணர வேண்டும். இன்னமும் அவர் ஏதோ ஒரு தந்த கோபுரத்தில் ஐவரி டவர்லயே இருக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தா இன்னும் நிறைய இழப்பார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.